ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி. எடப்பாடியார் அவர்களுடைய வேர்வையில் ரத்தத்தில் இது உருவாயிருக்கு. இந்த இடம் வந்து இன்னைக்கும் கூட தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தால நிதி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்க அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. குறிப்பா தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறம் தான் அகழ்வாய்வு துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, இதுவரைக்கும் 39 இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில். அந்த 39 இடங்களில் 33 இடங்களில் அகழ்வாய்வு செய்ய உத்தரவு போட்டது அதிமுக அரசாங்கம். புரட்சி தலைவர் காலத்தில் என்னைக்கு அவர் முதல் இடம் அவங்க எடுத்து செய்தாரோ அதிலிருந்து கீழடியும் தாண்டி இன்னைக்கு ஈரோட்டில் கொடுமணல், அதை பற்றி இன்னைக்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு பேசுகிறாங்க. கொடுமணலில் தான் தமிழர் முதல்ல இரும்பு பதனப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தான் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஏதோ தானே வந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. அந்த கொடுமணலுக்கு முதல்ல ஃபண்டு ஒதுக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான். இன்னைக்கு கீழடியின் தாய்மொழின்னு அதை வச்சு உருவக்கேலி செய்து இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. அந்த கீழடி என் தாய்மொழின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேரில் நான் தான். பெருமையாக பேசிக்கிறீங்க உலகத்தமிழ் மாநாடுகளை பற்றி. அந்த உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தியது, புரட்சி தலைவி நடத்தியது. அதற்கு அடுத்து வந்து புரட்சி தமிழர் முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில். அன்னைக்கு வந்து சிகாகோ மாநகரத்தில் அன்னைக்கு ஃபெட்னா அமைப்புடன் சிகாகோ தமிழ்ச்சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். அந்த காட்சிக்கு பேர் தான், கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மொழி. அந்த கீழடி என் தாய்மொழி பேரை வச்சது நான் தான். டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கலை. அந்த 5 ஆண்டுகள் 2006 2011 வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும், அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் 5 ஆண்டுகள் சேர்த்து 9 கோடி. இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகளில் இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்களுடைய வேர்வையில் ரத்தத்தில் இது உருவாயிருக்கு. இந்த இடம் வந்து உலகத்திற்கு கண்டறிக்க வைத்தது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அதனால தான் அவர் புரட்சி தமிழர்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தனி மனிதரும் இன்னைக்கு சொல்றதுக்கு காரணமே அதுதான். என்ன அவருக்கு பேச மாட்டார். நீங்க அவர் பேசல, அவர் இதை பத்தி பேசல, இது மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்தாரு. நீங்க செய்யுங்க, தட்டி கொடுத்தாரு, நிதி கொடுத்தாரு. ஏன் வந்து 9 கோடி நிதி ஒதுக்கின 5 வருஷத்துல நிதி ஒதுக்கினவங்க ஒரு வருஷத்துக்கு 105 கோடி சராசரியாக இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது 5 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவியும் சேர்த்து. எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து அதை பதிவு பண்ணாமல் இல்லை. இன்னைக்கும் கூட தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தால் நிதி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ஒரு பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, அது உங்கள் பிரச்சனை. என்ன மாதிரி ஒரு அமைச்சர் முழு நேரம் அதுக்கு போட்டு அந்த துறைக்கு நீங்கள் இப்போ எத்தனை யார் அமைச்சரா தெரியுமா உங்களுக்கு? தொல்லியல் துறைக்கு யாராவது அமைச்சர் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தங்கந்தனது ஒரு ஆர்வத்தால் ஒரு சைட் ஒரு அடிஷ்னலாக வச்சுருக்காரு. அவருக்கு ஏற்கனவே இருக்க துறை 2 பெரிய துறை இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ப்ளஸ் வந்து இந்த தொல்லியல் துறைக்கு முழு நேரம் ஒரு அமைச்சர், ஒரு கல்வி அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு எனக்கு இந்த துறையை கொடுத்தாங்கல்ல, அந்தளவு முக்கியத்துவம் தானே கொடுத்துருக்காங்க. கொடுத்தது அதுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கல்ல. நீங்கள் அது ஏதாவது பண்ணீங்களா? இன்னைக்கு எவ்வளோ சார் ஃபண்டு ஒதுக்குறீங்க கேளுங்க. நீங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வியில் போய் நின்றுக்கிட்டு அமைச்சர் பாண்டியராஜனுக்கு நன்றி, அதை விட உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கு நன்றின்னு அங்கேருந்து பேசிட்டு போகிறீங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? எப்போ இது வந்து அரசு ஒதுக்குற பணம், எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்குற பணம். ஓகே, நீங்கள் என்ன ஒதுக்குனீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது வந்து செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள். ஆமாம், அது இங்கே பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாருங்க. ஏன்னா இது இந்த ஆர்ப்பாட்டமே
எந்த அளவுக்கு கேலிக்குறியாக மக்கள் பார்க்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் இதுக்கு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. மக்கள் மனதில் நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நன்றி. தேங்க்யூ.